சாரி, குட் ஆஃப்டர்நூன். இன்னைக்கு வந்து நம்ம 2023 கொஸ்டின் பேப்பர் பார்க்குறோம். ஆடியபிள் கேக்குதா? ஆடியபிள்? Yes, ma'am. ஓகே. ஃபர்ஸ்ட் 2023 கொஸ்டின், ஏற்கனவே 2024 கொஸ்டின் பார்த்துட்டோம். இப்போ 2023வது கொஸ்டின்ல சில சோஷியல் சயின்ஸ் சம்பந்தமான கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போறோம். சோஷியல் சயின்ஸ் பொறுத்தவரையும் உங்களுக்கு எப்படி பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்கன்னா, மிக்ஸ் பண்ணி எப்போனா நம்ம கலந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. சயின்ஸ், சோஷியல் சயின்ஸ், அப்புறம் மேக்ஸ் எல்லாம் சேர்ந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. 1 மினிட். Now audible? Audible? Yes, sir. Okay. இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்க போறோம். ஹிஸ்டரி உங்களுக்கு தெரிஞ்சா சொல்லலாம். நம்ம அந்த நான் ஒரே கான்வர்சேஷன் பண்ணாம நீங்களே கொஞ்சம் ஆன்சர் சொல்ற மாதிரி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நான் வாசிக்கிறேன். ஆன்சர் தெரிஞ்சா அந்த ஹேண்ட் பொசிஷனுக்கு இப்படி இருக்கும். இந்த மாதிரி பண்ணீங்கன்னா நான் வந்து அந்த ஹேண்டை ஷோ பண்றது காட்டும். அதை நீங்க பண்ணீங்கன்னா அவங்க கிட்ட எக்ஸ்பிளைன் பண்றேன். ஃபைனலா நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், பூனா பேக்ட் வாஸ் அரைவ்டு பிட்வீன், அதாவது பூனா ஒப்பந்தம் யாருக்கிடையே எட்டப்பட்டது? பூனா ஒப்பந்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஒப்பந்தம் யாருக்கிடையே எட்டப்பட்டது அப்படின்னு கேட்டுருக்காங்க. ஆன்சர் தெரியுமா? பூனா ஒப்பந்தம் யாருக்கிடையே எட்டப்பட்டது? பூனா ஒப்பந்தம் காந்திக்கும் அம்பேத்கருக்கும் இடையே ஏற்பட்டது. எப்ப நடந்துச்சு அப்படி பாக்குறப்ப, காந்திக்கும் அம்பேத்கருக்கு இடையே 1932ல இந்த அக்ரிமெண்ட் வந்து நடக்குது. அதாவது இது என்ன கான்செப்ட்னா, செப்பரேட் எலக்டோரல் ஃபார் பேக்வர்ட் கிளாஸஸ், அதாவது வளர்ச்சி குன்றிய பிரிவினை, அதாவது தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்டோருக்கான தனி தொகுதிங்கிற கான்செப்டை கொண்டு வந்ததே இந்த பூனா பேக்ட். ஸோ அதனால நம்ம சொல்லுவோம் தனி தொகுதி அப்படிங்கிற கான்செப்ட் சொல்லுவோம். ஸோ இது முதல்ல நடந்தது வந்து இந்த கான்செப்ட்ல தான் நடந்துச்சு. இதை முதல்ல எதை அடிப்படையில் பண்ணாங்கன்னா, மத அடிப்படையில பண்ணாங்க. அதனாலதான் காந்தி வந்து உண்ணாவிரதம் இருந்து அதை எதிர்த்து அதுக்கப்புறமா அதை ஜாதி அடிப்படையில மாத்தி இந்த ஒப்பந்தங்களை கொண்டு வந்தாங்க. ஸோ காந்தி அண்ட் அம்பேத்கர் தான் இதோட ஆன்சர். என்ன அண்டர்ஸ்டாண்ட்? Yes, sir. Okay. Who formed the Swaraj Party in 1923? 1923ல சுராஜ் பார்ட்டி, 1923 சுயராஜ்ய கட்சியை உருவாக்கியவர் யார்? உருவாக்கியவர்கள் யார்? யாரு? Please repeat. யாரோ சொன்னீங்க ஆன்சர் சொல்லுங்க. எம்எஸ் அப்படிங்க. Bhagat எம்எஸ். Singh. ஆப்ஷன் சியா? Option D, sir. ஆப்ஷன் பியா? D, sir. நோ 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 நோ. வேற யாராச்சும்? விஷ்ணுங்கிறவங்க உங்க ஆன்சர்?
விஷ்ணு, விஸ்வநாத். ஆப்ஷன் பி. வெரி குட். எதனால பி? மோட்டிலால் நேரு தலைமையில தான் அந்த ஸ்வராஜ் பார்ட்டி உருவானது அப்படிங்கிற மாதிரி படிச்சு. சூப்பர். விஸ்வநாத் ஆன்சர் சொன்ன மாதிரி இந்த ஸ்வராஜ் பார்ட்டி 1923ல மோத்திலால் நேருக்கும் சித்தாந்திர தாஸுக்கும் தலைமையில தான் இந்த ஸ்வராஜ் பார்ட்டி தொடங்கியிருப்பாங்க. ஸோ இதோட பேக் ஹிஸ்டரி பார்க்குறப்ப 1923ல ஸ்வராஜ் பார்ட்டிங்கிறது உருவாகுது. சித்தாந்திரதாஸ் மற்றும் மோத்திலால் நேருக்கு தலைமையில நடக்குது. இவங்க 2 பேருமே அந்த பார்ட்டியோட பிரசிடென்ட் ஆகுறாங்க. while நேரு was one of the secretaries, அதாவது நேரு வந்து இதோட செக்ரட்டரியா இருக்காரு. நேரு மீன்ஸ் மோத்திலால் நேரு யாரு? who is the மோத்திலால் நேரு? மோத்திலால் நேரு மோத்திலால் நேரு யாரு? விஸ்வநாத், உங்களுக்கு என்ன தெரியுமா? எனி ஐடியா? அவர் ஒரு லாயர்ங்கிற மாதிரி படிச்சு. நோ 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 நோ. ஃபேமஸ் லீடர் வந்து. வெரி குட் வெரி குட். ஷர்மிளா குரு. மோத்திலால் நேரு, ஜவஹர்லால் நேரோட ஃபாதர் தான் மோத்திலால் நேரு. ஸோ அவங்க 2 பேர் சேர்ந்து தொடங்கின அந்த கட்சி தான் ஸ்வராஜ் பார்ட்டி. அண்டர்ஸ்டாண்ட்? எஸ் மேம். Okay. Which document contains note on the list export articles shipped from the India to the Roman Empire? ரோமானிய பேரரசுக்கு இந்தியாவிலிருந்து ஏற்றுமதி செய்யப்பட்ட பொருட்கள் பட்டியலில் பற்றிய ஒரு குறிப்பு இந்த ஆவணத்தில் உள்ளது. இந்த ஆவணம்? எனி ஐடியா? ஷர்மிளா அவங்களுக்கு? ஷர்மிளா, விஸ்வநாத். ஆப்ஷன் அப்பா பி. தான் கூட சொல்லுங்க. ஆப்ஷன் பின்னு சொல்றீங்க. வேற யாராச்சும்? இந்த ஆன்சர் எனக்கு கரெக்டா எக்ஸாக்ட்டா கிடைக்கல. இதுக்கு ஆன்சர் எனக்கு கரெக்டா எக்ஸாக்ட்டா கிடைக்கல. நான் செக் பண்ணி மறுபடியும் சொல்றேன். எனக்கு இது மட்டும் நான் செக் பண்ணி சொல்றேன். மற்றபடி நம்ம பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின். Who lead the Satyagraha, salt Satyagraha, salt march from Tiruchirappalli to Vedaniam? Tiruchirappalli to Vedaniam, Tamil Nadu, during the launchment of civil disobedience. Civil disobedience movement நடக்கிற போதே தமிழ்நாட்டுல வந்து பண்ணாங்க. சிவில் டிசோபீடியன்ஸோட ஒரு பார்ட் தான் சால்ட் சத்தியாகிரகம். அதாவது சால்ட் சத்தியாகிரகம் என்னன்னா உப்பு சத்தியாகிரகம். உப்பு சத்தியாகிரகம் எங்க நடந்துச்சு? திருச்சிராப்பள்ளி. காந்தி போன எந்த ஊரு? காந்தி உப்பு தண்டி. வெரி குட். தண்டியை நோக்கி பண்ணாரு. எங்க இருந்து ஆரம்பிச்சாரு? சபர்மதி. வெரி குட். சபர்மதி ஆசிரமம் டு தண்டியில வந்து அதை முடிச்சாங்க. அதுல போகும்போது வெறும் ஸ்டார்டிங்ல வந்து ஒரு 1000 பேர் தான் ஆரம்பிச்சாங்க. ஆனா அது முடியும் போது லேக் கணக்குல முடிச்சுதான் வரலாறு இருக்கு. சோ அது யாரோட தலைமையில நடந்துச்சு? மகாத்மா காந்தியோட தலைமையில நடந்துச்சு. சோ அப்ப நடந்தப்ப நாடு முழுக்க சிவில் டிசோபீடியன்ஸ் மூவ்மெண்ட் நடந்துச்சு. அப்ப அங்கங்க நடத்தினாங்க. சோ அந்த சிவில் டிசோபீடியன்ஸ் மூவ்மெண்ட்னா ஒத்துழையாமை இயக்கம் நடந்துச்சு. நாடு முழுக்க ஒத்துழையாமை இயக்கம் நடந்துச்சு. சட்ட மறுப்பு இயக்கம் நடந்துச்சு. ஒத்துழையாமை இயக்கம் சொல்லக்கூடாது. ஒத்துழையாமைன்னா நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட். சட்ட மறுப்பு இயக்கம், சட்டத்தை நம்ம மறுத்து போராட்டம் பண்ணோம். அவங்க பண்ற சட்டம்லாம் நம்மளால ஏத்துக்க முடியும். ஏன்னா நம்மளுடைய அடிப்படை உணவு வந்து சால்ட். நம்மள சால்ட் போடாம எதையுமே சாப்பிட முடியாது. அப்படி இருக்கிறப்ப சால்ட்டுக்கு டாக்ஸ் போட்டாங்க நிதிஷ். ஏன்னா இன்னைக்கு வரையுமே நம்மளுடைய ஃபுட் ப்ராடக்ட்ஸ்ல குறிப்பா பாத்தீங்கன்னா வெஜிடபிள், ஃப்ரூட்ஸ்,
தமிழ்நாடுக்கு எங்கேருந்து எங்க நடந்துச்சு? திருச்சிராப்பள்ளி டு வேதாரண்யம். திருச்சிராப்பள்ளியிலிருந்து வேதாரண்யம் வரையும் நடந்துச்சு. கொஸ்டின் தெரியுதா? நோ மேம். ஒன் மினிட். ஒரு 1 மினிட். ஓகே, எங்கேருந்து எங்க நடந்துச்சு? சால்ட் சத்தியமங்கலம். தமிழ்நாட்டுல எங்க நடந்துச்சு? கொஸ்டின்ல இருக்கு. திருச்சிராப்பள்ளி டு வேதாரண்யம். வாய்ஸ் கிளியரா? திருச்சிராப்பள்ளி டு வேதாரண்யம். இந்த இடத்துல தான் நம்மளுடைய இது வந்து சால்ட் சத்தியாகிரகம் வந்து தமிழ்நாட்டுல நடந்துச்சு. ஸ்கிரீன் விசிபிளா? No, ma'am. ஹலோ, No, ma'am. வாய்ஸ் பிரேக் ஆகுதா? Yes, ma'am. சார் நீங்க பேசுறது தெளிவா கேட்கல சார். ஸ்கிரீன் விசிபிளா? No, sir. கேட்கல? நோ சார். தெரியுதா? தெரியுது? நோ சார்.
இப்போ வேற பிடிஎஃப்ல காட்டுறேன், தெரியுதா? போன் பேசுங்க.
சாரி ஃபார் த டிஸ்டர்பன்ஸ். வாய்ஸ் கேக்குதா? ஸ்கிரீன் தெரியுதா? சால்ட் மார்ச்ங்கிறது நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். நம்ம எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணதும் தமிழ்நாடுல இருந்து எங்க நடந்துச்சுன்னு கேட்டோம். தமிழ்நாட்டுல எங்க நடந்துச்சு? திருச்சி டு வேதாரண்யம். வெரி குட். திருச்சி டு வேதாரண்யத்துல நமக்கு வந்து இந்த தண்டி சால்ட் மார்ச் வந்து நடந்துச்சு. ஸோ அதனுடைய ஹெட் யாரா இருந்தாங்க? மகாத்மா காந்தி. எம்சி ராஜா. மகாத்மா காந்தி நம்ம சொல்லிட்டோம். தண்டி மார்ச்னு சொல்லிட்டோம். எம்சி ராஜா. எம்சி ராஜா அல்ல பாருங்க. ராஜகோபாலாச்சாரியா தான் இதோடைய ஹெட்டாங்க. ராஜகோபாலாச்சாரியா வந்து அவருடைய தலைமையில தான் வந்து இங்க நடந்துச்சு. பட்டேல் வந்தார். பட்டேல் வந்து இங்க ஒரு ஹெட் கொடுத்தாரு. அது ரொம்ப முக்கியமான ஒரு நிகழ்வா இன்னைக்கு கூட பாக்குறாங்க. ஓகே. Which of the following is not included in the calculation of GDP using the income approach? Income approachல இத வந்து GDP கால்குலேட் பண்றது இல்ல. வருமான அணுகுமுறை பயன்படுத்தி மொத்த உள்நாட்டு உற்பத்தியை கணக்கிடுவதில் பின்வருவற்றில் எது சேர்க்கப்படவில்லைன்னு கேட்கிறாங்க. விஸ்வநாத், உங்களோட ஆன்சர். is not included in the calculation of GDP using income approach. நம்ம ஸ்கிரீன் தெரியல. ஸ்கிரீன் தெரியல. விசிபிள். ஆமா. ராம் உங்களுக்கு? ஆமா. எஸ் மேம், விசிபிள் மேம். क्वेश्चन पेपर. ராம் உங்களோட ஆன்சர். ஓகே. ஃபர்ஸ்ட் ஆர் ஃபைன் டிஃபிகல்ட். ஆமா நம்ம வந்து வந்துட்டோம். Option A, sir. ஆப்ஷன் A, sir. எப்படி ஏ? எதன அடிப்படையில? நான் சொல்றேன். இதோட ஆன்சர் வந்து வெல்த் டாக்ஸ். ரொம்ப டிஃபிகல்ட்டான क्वेश्चन தான். என்னன்னு சொல்றேன். வேஜஸ் அப்படின்னா என்னன்னா ஊதியம். ஊதியத்தை வந்து நம்ம ஜிடிபில தான் கால்குலேட் பண்ணுவோம். ஸோ அது ஒரு இன்கம். ஓகே. எதனோட இன்கம் அப்படின்னா அதாவது பாத்தீங்கன்னா ஃபேக்டர் ஆஃப் ப்ரொடக்ஷன் ஒரு கான்செப்ட் இருக்கு. தெரியுமா? ஃபேக்டர் ஆஃப் ப்ரொடக்ஷன் என்னென்ன? ஃபேக்டர் ஆஃப் ப்ரொடக்ஷன் எனிபடி நோ? ஃபேக்டர் ஆஃப் ப்ரொடக்ஷன் இந்த வார்த்தையை கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஃபேக்டர் ஆஃப் ப்ரொடக்ஷன் 4 இருக்கு. ஒன்னு வந்து லேண்ட். ஓகே. ஒன்னு வந்து லேண்ட், இன்னொன்னு லேபர், இன்னொன்னு வந்து கேபிட்டல். ஃபோர்த் ஒன் என்டர்பிரினியர்ஷிப். வெரி குட். 11th ஆமா 11th அதான் 10th தான எழுதி படிச்சிருக்கீங்க. மேம் எஸ் மேம். 10th வெரி குட். சூப்பர். ஃபேக்டர் ஆஃப் ப்ரொடக்ஷன் 4 இருக்கு. லேபர், லேண்ட், கேபிட்டல், என்டர்பிரைஸ். ஓகே. லேபர் லேண்டோட இது என்னது? அதோட வருமானம் என்னது? ஃபாரஸ்ட், வாட்டர். லேண்டோட ப்ராஃபிட் நம்ம என்ன சொல்லுவோம்? ரெண்ட். ஓகே. ஓகே. லேபரோட காஸ்ட் என்னது? வேஜஸ், ஊதியம். ஓகே. அடுத்து கேபிட்டலோட வாடகை என்னது? வட்டி, இன்ட்ரெஸ்ட். ஆனா சொத்து வரிங்கிறது இது ஒரு டாக்ஸ். ஓகே. டாக்ஸை வந்து நம்ம ஜிடிபி தான் கணக்கு. ஜிடிபினா என்ன? மொத்தத்துல ஜிடிபினா ஒரு நாட்டுல நடக்கக்கூடிய மொத்த வருமானத்தை சேர்த்து அந்த அதாவது ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குட்பட்ட நாட்டில் என்னென்ன வருமானம் இருக்கோ அதுதான் ஜிடிபி. ஸோ அந்த ஜிடிபியில இப்ப எதெல்லாம் நம்ம செய்வோம்? எதெல்லாம் வருமானமோ அதான் சரி. அப்படி பாக்குறப்ப வேஜஸ், ரெண்ட், இன்ட்ரெஸ்ட் இது 3 வந்து வருமானம். வெல்த் டாக்ஸ்ங்கிறது வரி. ஸோ அதனால இதோட ஆன்சர் வந்து வெல்த் டாக்ஸ். Can you understand? ஏதாச்சும் புரியுது? அண்டர்ஸ்டாண்ட்? ஏதாவது டவுட் இருந்தா டைரக்டா கேட்டுருங்க. ஓகே. 70
73rd and 74th Constitution Amendment emphasize that following from the government. 73 மற்றும் 74வது அரசியலமைப்பு திருத்தங்கள் பின்வரும் எந்த அரசாங்கத்தை வடிவமைத்து வலியுறுத்துகின்றன? அதாவது 73rd and 74th Amendment வந்து எந்த இதை வந்து வலியுறுத்துறது அப்படின்னு கேக்குறாங்க. ஃபர்ஸ்ட் ஒன்னு என்ன சொல்றாங்க? பார்லிமெண்டரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட், நாடாளுமன்ற மக்களாட்சி சொல்றாங்க. ரெண்டாவது லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட், உள்ளாட்சி அமைப்புகள் சொல்றாங்க. தேர்டு கான்ஸ்டிடியூஷனல் ரிபப்ளிக், கான்ஸ்டிடியூஷன் அரசியலமைப்பு குடியரசு சொல்றாங்க. பிரசிடென்சியல் ஃபெடரல், ஜனாதிபதி கூட்டாட்சி அரசு அப்படி சொல்றாங்க. இல்ல இது விஸ்வநாத் மேம் லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட். வெரி குட். எதனால லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட்? பரவாயில்ல, எதான்னு சொல்லுங்க மேம். அதுல சொல்லியிருந்தாங்க புக்ல. ஓகே, வெரி குட். 73rd and 74th கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்டே லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட். அதாவது இது என்ன கான்செப்ட்னா 1947ல இருந்து 67 சம்திங் 72 வரையுமே என்ன கிடையாது, நம்ம உள்ள லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட்னு ஒண்ணு கிடையாது. லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட் என்னது? உள்ளாட்சி அமைப்புகள், அதாவது ஊராட்சி, கிராமப்புறாட்சி, நகராட்சி அப்படிங்கிற ஒரு கான்செப்டே கிடையாது. எப்ப வருது? 1964 or 72 சம்திங் அந்த டேட்ல எக்ஸாக்டா தெரியல. அப்போ 73 74வது அரசியலமைப்பு திருத்தத்தை பண்ணி, நல்லா கவனிக்கணும், திருத்தத்தை பண்ணி ஆட் பண்றாங்க. அப்பதான் கான்ஸ்டிடியூஷன்ல லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட் ஒரு கான்செப்ட். அப்பதான் பஞ்சாயத்து, ஊராட்சி, நகராட்சிங்கிற எல்லா கான்செப்டும் உள்ளார எடுத்து அவங்க என்னென்ன செய்யணுங்கிற கான்செப்டா சொல்றாங்க. So 73rd and 74th amendment வந்து local self government. Can you understand? Yes ma'am. விஸ்வநாத் உங்களுக்கு? Yes ma'am. Next question. Castrotropicology is formed due to the action of Groundwater. அப்படின்னா என்னது? சுண்ணாம்பு பிரதேச நிலத்தோற்றங்கள் பின்வரும் எதன் செயல்பாட்டில் உருவாகும்? சுண்ணாம்பு அதாவது கீழே வந்து அதோட தன்மை இருக்கும், அதோட அதாவது ஒரு கனிமம் மாரி இருக்கும். அது எப்படி உருவாகுதுன்னா கிரவுண்ட் வாட்டர். ஓகே, அண்டர்ஸ்டாண்ட்? Yes ma'am. Yes ma'am. Who among the following is not related to the Dravidian reading of Hindu scripture? பின் குறிப்பிட்ட சிந்து வழி எழுத்துக்களில் திராவிட வாசிப்புடன் தொடர்பில்லாதவர் யார்? Option C. எஸ்ஆர் ராவோ. அதுக்கு மேல அசோக் புல்லா, யூரி, இது கொஞ்சம் இது வந்து எனக்கு ஐராவதம் மகாதேவன் வந்து கன்ஃபார்ம். ஸோ அது எனக்கு டெஃபினட்டா தெரியும். யூரி நோட்ஸ் ஆஃப் எஸ்ஆர் ராவோட உண்டுன்னு நினைக்கிறேன். 1 minute. அசோகாபுர்லா உண்டு, அப்புறம் வந்து ஐராவதன் மகாதேவன் உண்டு. இவங்களாம் ரொம்ப ஒரு முக்கியமான நபர். அடுத்து வந்து யுரி நோர்சோ அப்படின்னு. எஸ், இவரும் உண்டு. நீங்க சொன்ன மாதிரி எஸ்ஆர் ராவோ அவர் தான் வந்து ஆன்சர். ஸோ இதோட ஆன்சர் வந்து இதான். இதுல வந்து நாட்டுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நாட்டுன்னா இல்லாதவங்களை கேட்கறாங்க. ஸோ இந்த திராவிடின் ரீடிங்னா என்னது? சிந்து எழுத்துக்களால் திராவிட வாசிப்பு அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா என்ன கான்செப்ட்?
திராவிட ஹலோ சொல்லுங்க. ஸோ இந்த திராவிடியன் ரீடிங் இன் தி ஸ்கிரிப்ட் அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா என்ன கான்செப்ட்? ராம், உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருக்கா? ராம், அதாவது எப்படின்னா இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுடைய இந்த கிழக்கு பகுதியில உள்ளவங்களுக்கும் ஒரு நாகரிகம் இருக்கும். அந்த முதல் நாகரிகத்துக்கு பேர் தான் இந்து ஸ்கிரிப்ட், இந்து நாகரிகம். அதாவது சிந்து சமவெளி நாகரிகம், இண்டஸ் சிவிலைசேஷன். எஸ், இண்டஸ் சிவிலைசேஷன், சிந்துவெளி நாகரிகம் சொல்லுவோம். இந்த சிந்துவெளி நாகரிகத்துல ஒரு வகையான எழுத்து எழுதப்பட்டது. அந்த எழுத்துக்கு பேரு என்ன சொல்லுவாங்கன்னா திராவிடஸ் ரீடிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அந்த எழுத்துக்களுடைய வடிவங்கள்ல பாக்குறப்ப திராவிட கலை எழுத்துக்களாக இருக்கு. ஸோ அதை வாசிக்கிறதுக்கு திராவிடியன் ரீடிங் அப்படின்னு சொல்லுவோம். இன்னைக்கு திராவிட வாசிப்புன்னு சொல்லுவோம். அதான் வந்து இந்த தொடக்கம் சொல்லுவோம். நெக்ஸ்ட் கொஸ்டின், 20வது கொஸ்டின். Which one of the following district ranks lowest according to the Human Development Index? Human Development Index இன் படி எந்த டிஸ்ட்ரிக்ட் வந்து லோயஸ்ட் ரேங்க் இருக்கு? அரியலூர் டிஸ்ட்ரிக்ட் மேம். வெரி குட், அரியலூர். ஏன் அரியலூர்? Why? அரியலூர் இஸ் ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் லோவா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ்னா என்ன? மக்கள் தொகை. நோ, தப்பா புரிஞ்சிருக்கீங்க. ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ்னா என்ன அப்படின்னா ஒரு மனிதன் வந்து பிறக்கிறான். ஆனா அந்த மனிதனுக்கான ஒரு மனிதன் வந்து நம்ம ஹியூமனா நம்ம பிறக்கிறோம். இந்த ஹியூமனா பிறந்த, அதாவது நம்ம பாத்தீங்கன்னா எடுத்தோடனே ஏஞ்சோடனே எல்லாம் படிச்சுட்டு ஞானமா வந்து இந்த பூமிக்கு பிறக்கிறது கிடையாது. பூமியில பிறந்தோன்னே எல்லாம் நான் 1000 பேரை போட்டு கொலை பண்ற அளவுக்கு சக்தி பழங்களோ இல்லை. ஸோ பூமியில பிறந்தோன்னா ஒரு மனிதனுக்கு அடிப்படையில ஹெல்த்துங்கிற ஒரு கான்செப்ட் வருது, அடுத்து எஜுகேஷன்ங்கிற ஒரு கான்செப்ட் வருது, அப்புறம் ஸ்கில்லுங்கிற ஒரு கான்செப்ட் வருது. இது மாதிரி நிறைய கான்செப்ட், அதாவது ஹெல்த் இருக்கு, எஜுகேஷன் இருக்கு, ஸ்கில் இருக்கு. இதெல்லாம் அவன் படிக்கவும் படப்படவும் அனுபவம் படப்படதான் அந்த மனிதன் வந்து பக்குவப்படும். அப்படித்தானே? நம்ம யாருக்கும் வந்து ஏபிசிடி தெரியாது, ஆனா அவங்களா தெரியாது, நமக்கான ஹெல்த் கிடையாது, ஆனா ஒவ்வொரு ஸ்டேஜிலும் நம்ம பக்குவப்பட்டு போறோம். ஸோ ஒரு ஹியூமன் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்றோம். ஒருத்தன் வந்து 12வது வரையும் படிக்கிறான் அப்படின்னா 12th வரையும் நம்ம படிக்கிறோம், அப்புறம் காலேஜ் 3 years படிக்கிறோம் அப்படின்னா அந்த ஹியூமனுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் பண்றோம். இன்வெஸ்ட்மெண்ட்னு சொல்றோம். அப்ப எஜுகேஷன் இன்வெஸ்ட்மெண்ட், ஹெல்த் இன்வெஸ்ட்மெண்ட், அவனுக்கான ஸ்கில்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட், இதெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட். இப்ப நீங்க வந்து படிக்கிறது கூட ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்னு சொல்றோம். உங்களை நீங்களே என்ன பண்றீங்க, தன்னைத்தானே பக்குவப்படுத்திக்கிறீங்க. அந்த பக்குவப்படுத்திக்கிறதுக்கான பேர் தான் இன்வெஸ்ட்மெண்ட்னு சொல்றோம். அந்த இன்வெஸ்ட்மெண்ட்ல வந்து யார் வந்து ஒரு ஹியூமன் இருக்காங்கன்னா அந்த ஹியூமனுக்கான இந்த இன்வெஸ்ட்மெண்ட்லாம் பண்றப்ப அவங்க வந்து ஹியூமன் டெவலப்மெண்ட்டா மாறுறாங்க. அப்ப ஹியூமன் டெவலப்மெண்ட் என்ன? ஒரு ஹியூமன் வந்து நல்லா படிக்கிறாங்க, நல்லா ஹெல்த் இருக்கு அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, அடுத்து என்ன பண்ணுவாங்க? வேலை செய்வாங்க. வெரி குட். வேலை செஞ்சா என்ன ஆகும்? இன்கம் கிடைக்கும். இன்கம் வந்தா என்ன ஆகும்? 2 நடக்கும். இன்கம் வந்தா 2 நடக்கும். சொல்லுங்க சர்மிளா, சொல்லுங்க. ஃபுட் மேம். இல்ல இன்கம் வந்தா என்ன ஆகும்? ஒண்ணு தன்னைத்தானே பார்த்துப்பான், ஒண்ணு தனக்கு தானே என்ன விஷயமோ தன்னுடைய வாழ்வாதாரத்தை முன்னேற்றும். இப்ப வந்து எக்ஸாம்பிளுக்கு அவங்க அப்பா ரொம்ப வறுமையில இருந்திருப்பாங்க, இவன் நல்லா படிச்சு காலேஜ் போய் நல்லா வந்து ஹெல்த் நல்லா இருக்கிறப்ப அவங்க வந்து இது ஒரு கவர்மெண்ட் ஜாப்க்கு போகலாம். அப்ப என்ன ஆகும்? அவங்க ஃபேமிலி டெவலப்மெண்ட் ஆகும். ஒண்ணு. 2வது இன்னொரு நன்மை இருக்கு.
அது சமூகத்துக்கான நன்மை. நல்ல தொழில்ல போய் நல்லா சம்பாதிச்சா என்ன ஆகும்? நம்ம என்ன பண்ணுவோம்? டாக்ஸ் கட்டுவோம். டாக்ஸ் கட்டினா என்ன ஆகும்? நேஷன் டெவலப் ஆகும். அவ்வளவுதான். சோ அததான் சொல்றாங்க ஹியூமன் டெவலப்மெண்ட் சொல்றாங்க. இதுதான் மனித வள மேம்பாடு அப்படி சொல்றோம். இப்ப இந்த மனித வள மேம்பாடு அடைய மனிதன் வந்து மேம்பாடு அடைய நாடு முன்னேறும். அதனாலதான் ஏன் எஜுகேஷன் நம்ம தரோம், ஹெல்த் தரோம், ஸ்கில்ஸ் டெவலப் பண்றோம் அப்படின்னா எதுக்கு நம்ம எஜுகேஷன் படிக்கிறோம்? எல்லாம் நினைப்போம் 12வது வரையும் படிக்கிறான், அப்புறம் காலேஜ் போறோம் 3 வருஷம், ஏதோ புக்கு கொடுக்குறாங்க, மனப்பாடம் பண்றோம், வாமிட் பெரிய எழுதுறோம், அது எழுதி முடிச்சோன்னா ஒரு மார்க்னு ஒரு கன்றாவிய போடுறோம், 600க்கு இத்தனை மார்க்னு சொல்றாங்க. அந்த மார்க்கை வச்சுக்கிட்டு நம்ம போய் காலேஜோ ஏதோ சேர்றோம், எல்லாம் 500க்குன்னு எழுதி ஒரு +2ல ஒரு குரூப் எடுக்கிறோம். வை இந்த ஹேப்பன் ஏன் நடந்துகிட்டே இருக்கு அப்படின்னா தன்னைத்தானே பக்குவப்படுத்தினான் மனிதன். அந்த பக்குவத்துடைய வெளிப்பாடு நாட்டினுடைய வளர்ச்சியே சொல்லுது. ஸோ ஒன்னோட ஒண்ணு கனெக்ஷன் ஆகி சொல்றதான் ஹியூமன் டெவலப்மெண்ட் சொல்லுவோம். இது என்னது? ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ்ன்னு சொல்றாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த ஹியூமன் டெவலப்மெண்ட்ஸை கணக்கெடுக்கிற ஒரு அமைப்பு வந்து வருஷம் வருஷம் ஒரு கணக்கெடுத்து சொல்லும். இந்த மாநிலம் வந்து நல்லா இருக்கு, இந்த மாவட்டத்துல வந்து இந்த வளர்ச்சி இருக்கு, இந்த மாவட்டத்துல இருந்து வளர்ச்சி கம்மியா இருக்குன்னு சொல்லும். அதுபடி இந்த 4 ஆப்ஷன்லயே ரொம்ப லோயஸ்ட் ரேங்க் வந்து அரியலூர். ஏன்னா அரியலூருடைய கல்வி தரம், சுகாதார தரம், தனி மனிதனுடைய வளர்ச்சி எல்லாமே தமிழ்நாட்டுல கம்மியா இருக்கு. இதுதான் இதோட எக்ஸாம். இப்ப புரியுதா? ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ்னா என்ன புரிஞ்சுக்கிட்டீங்களா? எஸ் மேம். யாராச்சும் ஒருத்தவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுங்க ஹியூமன் டெவலப்மெண்ட்னா என்ன? மேம் இப்போ அதாவது பார்த்தீங்கன்னா மேம், இப்போ ஒருத்தவன் பிறக்கும்போது அவனுக்கு அடிப்படைக்கு தேவையான இந்த மாதிரி கல்வி, அவனுக்கு அந்த ஹெல்த்து, அந்த மாதிரி நிறைய மற்றதுக்கெலாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அவனுக்கு கொடுக்கணும். ஒரு ஸ்டேட்டோ இல்லைன்னா நேஷனோ கொடுக்கணும். கொடுக்கும்போது தான் அவன் ஒரு தனி மனிதனாக வளர்ந்து அவனோட வீட்டிற்கும் அந்த நாட்டிற்கும் வந்து அவன் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அவன் வீடும் டெவலப் ஆகும், அவன் கட்டுற டேக்ஸால் நாடும் டெவலப் ஆகும். இந்த மாதிரி டெவலப் ஆகுறத கணக்கெடுக்கிறது தான் இந்த ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ். சூப்பர். அதுல அரியலூர் தான் ரொம்ப மோசமான நிலைமையில இருக்கு. சரி, அடுத்து நம்ம பார்க்குறோம் ரொம்ப முக்கியமான கொஸ்டின், 22வது கொஸ்டின். Which is the following of the contribution to prevalence of high level of nutrition insecurity அப்படி சொல்றாங்க among the children of India. அதாவது பின்வருவற்றில் எது இந்தியாவில் உள்ள குழந்தைகளுக்கிடையே அதிக அளவிலான ஊட்டச்சத்து குறைபாட்டிற்கு காரணமாகிறது அப்படின்னு 4 விஷயம் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? லோ பஃபர் ஸ்டாக் ஆஃப் ஃபுட் கிரெயின்ஸ், அதாவது உணவு தானியங்களின் குறைந்த தாங்கியிருப்பு. அதாவது இப்ப வந்து நம்ம என்ன சொல்றோம்னா உணவு தானியங்கள் தாங்கியிருப்பு. நான் கடைசி எக்ஸ்பிளைன் பண்றேன். லோ லெவல் ஆஃப் இம்போர்ட்ஸ், குறைந்த அளவிலான இறக்குமதி, நம்ம இறக்குமதி பண்றது கம்மியானா. 3வது அக்சஸ் டு தி ஃபுட், உணவுக்கான அணுகல், உணவு நமக்கு கிடைக்கணும் அதுதான். 4வது புவர் அப்சர்வேஷன் ஆஃப் ஃபுட், உணவை குறைந்த அளவில் உறிஞ்சுதல். அதாவது ஒரு குழந்தைக்கு ஊட்டச்சத்து குறைபாடு வருவதற்கான காரணம் என்னன்னு கேட்கிறாங்க. உங்களுக்கு ஏதாச்சும் இது என்னது? உங்களோட ஆன்சர் என்ன இதுல? லோ பஃபர் ஸ்டாக் ஆஃப் ஃபுட் கிரெயின்ஸ். வெரி குட். ஏன் லோ பஃபர் ஸ்டாக்? புக்ல படிச்சேன். வெரி குட். இது சூஸ்ல இருக்கா? இல்ல மேம், டீச்சர் சொல்லி கொடுக்கறப்ப கேட்டேன். லோ பஃபர் ஸ்டாக்னா என்ன? பஃபர் ஸ்டாக்னா என்ன மேம்? ஒரு ரிசர்வ், அந்த ஏதாவது பற்றாக்குறை ஏற்படும் அப்படிங்கிறதுக்காக வந்து அந்த ஃபுட் அதை சேமிச்சு. வெரி குட், சூப்பர். அதாவது இப்ப நம்ம ஊர்ல வந்து விவசாயம் பண்றாங்கன்னா ஒரு வருஷத்துல எல்லா விவசாயிகளும் விவசாயம் பண்ணி தங்களுக்கான உற்பத்தி பண்ண உணவு தானியங்களை கவர்மெண்ட்ட மினிமம் சப்போர்ட் பிரைஸ் சொல்லுவாங்க, குறைந்தபட்ச ஆதார விலை. அதாவது நீங்க பயிரிடுறதுக்கு முன்னாடியே இந்த விவசாயத்துக்கான தொகையை கொடுத்துருவாங்க. அதாவது தொகை என்னென்ன இவ்வளவு நிர்ணயம் பண்றாங்க. அதாவது இப்ப 10 ரூபா எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், ஒரு இவ்வளவு கொடுத்தேன்னா 10 ரூபா அப்படிங்கிற மாதிரி ஒரு கணக்கு சொல்லிடுவாங்க.
ஒருவேளை மார்க்கெட்ல அன்னைக்கு பிரைஸ் வந்து ரொம்ப வந்து அதிக பேர் உற்பத்தி பண்ணி ரொம்ப கம்மியாயிட்டுனா, அதாவது அந்த 10 ரூபாங்கிற பொருள் 8 ரூபான்னு தான் விக்குதுன்னா 10 ரூபாய்க்கு அந்த விவசாயிகள் வாங்குவாங்க. அப்ப அவங்களுக்கு 2 ரூபா லாபம் இல்லையா? அவங்க உற்பத்தி பண்ணதோட கூடுதலா அவங்களுக்கு கிடைச்சது. ஸோ அப்படி அந்த பொருளை கவர்மெண்ட் வாங்கி சில தானிய கிடங்குகள், அதாவது சில ஸ்டோர் பண்ற ஹவுஸ்ல வந்து இதை எல்லாத்தையுமே ஸ்டோர் பண்ணிடுவாங்க. அப்ப ஸ்டோர் பண்றப்ப உணவு பாதுகாப்பு அடையுது. நம்ம நாடு வந்து உணவு பாதுகாப்பு அடையுது. நாளைக்கு ஒருவேளை நம்மளால விவசாயமே பண்ண முடியலன்னா நம்ம வந்து இந்த தேங்கி வச்சிருக்க பாதுகாத்து வச்சிருக்கிற இந்த உணவு தானியங்களை பகிர்ந்துக்கலாம். இந்த சேர்த்து வச்சிருக்க இந்த உணவுகளை எதன் மூலியமா நமக்கு தராங்க? எதன் மூலியமா நமக்கு இந்த உணவு தானியங்களை தராங்க? சொல்லுங்க, ஒரு அப்ராக்சிமேட்டா சொல்லுங்க. FCL அவ்வளவு வேணாம், ரொம்ப ஈஸியா அங்கன்வாடியில தரதெல்லாம் என்னது? கவர்மெண்டோடைய ஃபுட் தான். இந்த பஃபர் ஸ்டாக்ல எதெல்லாம் சேகரிக்கிறாங்களோ அத PDS சிஸ்டம், பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் சொல்லுவாங்க. அது மூலியமா நமக்குலாம் கிடைக்கும். ஸோ இது மாதிரி நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த உணவு தானியங்களை வச்சுதான் நமக்கு விவசாயிகள் அங்கன்வாடியில தராங்க. அந்த அங்கன்வாடியில வாங்கி நம்ம தரோம். ஸோ இதன் மூலியமா என்ன ஆகுதுன்னா, ஏழை மக்களுக்கு, குறிப்பா உணவே அணுக முடியாத மக்களுக்கு உணவு கிடைக்கும். ஸோ இதுதான் அந்த கான்செப்ட். இதோடைய ஃப்ளோ வந்து இதுதான். ஸோ இதுல என்ன சொல்றாங்க? லோன்னு சொல்றாங்க. குறைந்தது, அதாவது ரொம்ப உணவு தானியம் குறையும் பொழுது, இந்த சேகரிக்கிற கான்செப்ட் குறையும் போதுதான் நமக்கு என்ன ஆகும்? உணவு தானியம் கம்மியாகும். உணவு தானியம் கம்மியானா அங்கன்வாடியில தர முடியாது. அங்கன்வாடியில தரலன்னா அந்த மக்கள் பாதிக்கப்பட்டுருவாங்க. ஸோ இதுதான் அதோட கான்செப்ட். ஸோ இதுதான் ஒண்ணு. ஒரு ஃபுட்டு வந்து எப்படி இருக்கணும்? அஃபோர்டபுளா இருக்கணும். அஃபோர்டபுள்னா என்னது? நம்மளால வாங்குற அளவுக்கு முடியணும், அதான் அஃபோர்டபுள். அடுத்து அசஸபிளா இருக்கணும். அசஸபிள்னா என்ன? உங்களால வாங்க முடியணும். நீங்க போய் டக்குன்னு ஒண்ணு கேட்டா கிடைக்கணும், அதான் அசஸபிள். அடுத்து அஃபோர்டபுள், அசஸபிள், அவைலபிள். நமக்கு எப்பயுமே இது அவைலபிளா இருக்கணும், அதான் அது. இதான் வந்து ஃபுட் செக்யூரிட்டின்னு சொல்லுவாங்க. உணவு பாதுகாப்பு. ஒரு நாடு வந்து உணவு பாதுகாப்புல, ஒரு உணவு பாதுகாப்புனா 3 பாயிண்ட்: அஃபோர்டபிலிட்டி, அசஸபிலிட்டி, அவைலபிலிட்டிங்கிற 3 கான்செப்ட். ஸோ அதனாலதான் இது சொல்றாங்க. நெக்ஸ்ட் क्वेश्चन, யாராச்சும் ஒருத்தவங்க படிங்க. Which of the following is not correct? Barter system flourished where civilization thrived. Paper money replaced metal coins because it functions better as a unit of account. Electronic money replaces paper money because it functions better as a unit of account. Both electronic and paper money function equally well as store of value. ஃபர்ஸ்ட் என்ன சொல்லிருக்காங்க? பேட்டர் சிஸ்டம் ஃப்ளோரிஷ்ட் வேர் சிவிலைசேஷன் thrived. நாகரிகம் செழித்தோங்கிய இடத்தில் பண்டமாற்று முறை செல்வாக்கு பெற்றிருந்தது அப்படி சொல்றாங்க. அப்படியா? Yes ma'am. இதுல எது தப்புன்னு கேக்குறாங்க ஃபர்ஸ்ட். சோ அப்ப வந்து எது சரிங்கிறத கண்டுபிடிச்சா தப்பு எது ஆட்டோமேட்டிக்கா கண்டுபிடிச்சிடலாம். சோ ஃபர்ஸ்ட் ஒன்னு என்ன சொல்றாங்க? நாகரிகம் செழித்தோங்குதுல இருந்தே பண்டமாற்று முறை இருக்குன்னு சொல்றாங்க. யாரெல்லாம் ஏத்துக்கிறீங்க? Yes ma'am, correct ma'am. கரெக்ட். ஃபர்ஸ்ட் ஒன் கரெக்ட். நாகரிகம் தலைத்தோங்கியதுலேருந்தே பண்டமாற்று முறை இருந்துச்சு. ஆனாலும் காயின் சிஸ்டமும் இருந்துச்சு. ஏதோ ஒரு வகையில வந்து இந்த மாதிரி வச்சுக்கிட்டு ஒரு சில பொருட்களுக்கு நாணய முறையும் வச்சிருந்தாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்று கரெக்டு அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டோம். செகண்ட் ஒன்று என்ன சொல்றாங்க? பேப்பர் மணி ரீப்ளேஸ் த மெட்டல் காயின்ஸ் பிகாஸ் இட் ஃபங்க்ஷன் பெட்டர் அஸ் யூனிட் ஆஃப் அக்கௌண்ட். அதாவது பேப்பர் மணிக்கு பதிலாக தான் மெட்டல் காயின் வந்தது சொல்றாங்க. இது கரெக்டா? Yes ma'am, correct ma'am. எப்படி கரெக்ட்? நல்லா கவனிக்கணும். அந்த வார்த்தையை படிச்சு பாருங்க. The paper money replaced metal coins. உலோக நாணயங்களுக்கு பதிலாக காகித பணம் மாற்றப்பட்டது. எஸ், கரெக்ட் தான். பேப்பர் மணியோட ரீப்ளேஸ், அதாவது மெட்டல் காயின்கான ரீப்ளேஸ் தான் பேப்பர் மணி. கரெக்ட். அதுக்கான மாற்றப்பட்டு வந்ததுதான், அது உலோக நாணயங்களுக்கு பதிலாக காகித பணம் மாற்றப்பட்டது.
இஸ் கரெக்ட். அடுத்து என்ன சொல்றாங்க, எலக்ட்ரானிக் மணி ரீப்ளேஸ் பேப்பர் மணி. எலக்ட்ரானிக் மணிக்கு பதிலாக, காகித பணத்திற்கு பதிலாக மின்னணு பணம் மாற்றப்பட்டது, ஏனெனில் இது ஒரு கணக்கு அழகாக சிறப்பாக செயல்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க. இது கரெக்டா? எஸ் மேம். எஸ், இதுவும் கரெக்ட் தான். நெக்ஸ்ட் ஃபோர்த் என்ன சொல்றாங்க, both electronic and paper money function equally well as store of value. மின்னணு மற்றும் காகித பணம் இரண்டிற்கும் சமமான மதிப்பினை சேமித்து வைக்கின்றன. இதுவா கரெக்டா? மேம் நோ மேம். why? மேம் ஏன்னா மேம் பேப்பர் மணியை விட கொஞ்சம் பெட்டராக ஃபங்க்ஷன் ஆகுறது தான் எலக்ட்ரானிக் மணி. தேர்டு ஆப்ஷன்லேயே பார்த்தது, ஆனால் அதில் ரெண்டும் ஃபங்க்ஷன் ஈக்குவலின்னு கொடுத்துருக்காங்க, அதனால இது ராங். வெரி குட், அவ்வளோதான், இதுதான் ஆன்சர். ஸோ எனக்கு கொஞ்சம் செகண்ட்ல வந்து கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆயிட்டு. கரெக்ட். போத் எலக்ட்ரானிக் பேப்பர் மணி ஃபங்க்ஷன் ஈக்குவலி அஸ் வெல் அஸ் ஸ்டோர் ஆஃப் வேல்யூ. அதோட வேல்யூ வந்து ஈக்குவல் கிடையாது, ஒன்னோட ஒன்று மேலே போகும் இறங்கும், அதை வந்து சொல்லியிருக்காங்க. அதே நேரத்தில் இ மணினா என்ன? நம்ம எலக்ட்ரானிக் மணி அது டிஜிட்டலாக நம்ம யூஸ் பண்ணுறது. கூகுள் பே, ஜிபே இதான் வந்து எலக்ட்ரானிக். 35th question. Which one of the following is not fundamental right according to the Indian Constitution? Indian Constitution படி எது வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ல கிடையாது? மேம் ரைட் டு ப்ராப்பர்ட்டி மேம். வெரி குட், சூப்பர். இருந்துச்சு, ஒரு காலத்துல இருந்துச்சு, ஆனா இப்ப தூக்கிட்டாங்க. அது மேம் வாய்ஸ் இஸ் நாட் ஆடிபிள் மேம். ஒரு காலத்துல இருந்துச்சு ரைட் டு ப்ராப்பர்ட்டி, ஆனா இன்னைக்கு வந்து தூக்கிட்டாங்க. அது எந்த ஆர்டிகலா இருந்துச்சு? ஹலோ, மத்தவங்களுக்கு ஆடியபிளா? எஸ் மேம். ஒரு காலத்துல வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து ராம் நீங்க செக் பண்ணீங்க. ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ல ஒரு காலத்துல வந்து ரைட் டு ப்ராப்பர்ட்டி இருந்துச்சு, என்ன ஆர்டிகலா இருந்துச்சு? விஸ்வநாத் உங்களுக்கு? நம்ம 31 மேம். 21 இருந்துச்சு. ராம் இது ஹேண்ட் ஷேக். அது ஒண்ணும் இல்ல மேம். ரைட் டு ப்ராப்பர்ட்டிங்கிறது ஆர்டிகல் 21 இருந்துச்சு. 21 இருந்துச்சு. ஆனா அந்த 21 வந்து ஆர்டிகல் வந்து காலத்துக்கு அப்புறமா இந்தியன் கான்ஸ்டிடியூஷனை விட்டு தூக்கிட்டாங்க. இந்த மூணுமே நம்ம இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் இருக்கு. எதெல்லாம் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் நம்ம கான்ஸ்டிடியூஷன்ல இருக்கு? ரைட் டு ரிலிஜன், ரைட் டு ஈக்குவாலிட்டி, ரைட் டு கான்ஸ்டிடியூஷனல் ரெமெடிஸ். இதுல கேக்குறேன் எத்தனை இது இருக்கு சொல்லுங்க. 6 இருக்கு மேம். அது சொல்லுங்க. Right to equality, right to freedom, right against exploitation, right to religion, cultural and educational rights, right to constitutional remedies. எது வந்து எத்தனை மொத்தமா இருக்கு? 6 மேம். 6 மேம். 6 ஓகே. எதை வந்து அம்பேத்கர் வந்து தன்னுடைய ஹார்ட் அண்ட் சோல் ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷனல் ரெமெடிஸ் மேம். கான்ஸ்டிடியூஷனல் ரெமெடிஸ் ஏன் சொன்னாரு? why? ஏன்னா அந்த கான்ஸ்டிடியூஷன் ரெமெடிஸ் மட்டும்தான் இந்த முதல் 5 இருக்கு பாருங்க. ரைட் டு ஈக்குவாலிட்டி, ரைட் டு ஃப்ரீடம், ரைட் அகைன்ஸ்ட் எக்ஸ்ப்ளோடேஷன், கல்ச்சுரல் அண்ட் எஜுகேஷன் ரைட்ஸ். இந்த எல்லா கான்ஸ்டிடியூஷனும் என்னதுன்னா உங்களுக்கு ஒரு உரிமையை தருது. உங்களுக்கான உரிமை, நீங்க வந்து இதெல்லாம் அணுகலாம். எல்லாரும் சமம்னு சொல்றது முதல் உரிமை. எல்லாருக்கும் சுதந்திரம், நீ எங்க வேணா போ அப்படி சொல்றது ரெண்டாவது சொல்லுது. மூணாவது என்ன சொல்லுது? உனக்கு ஏதாச்சும் அநீதி ஏற்படு, யாரையும் துன்புறுத்த கூடாது மூணாவது சொல்லுது. உனக்கான மதம், கலாச்சாரம், கல்விங்கிறது சமம்ங்கிறது நாலாவது சொல்லுது. நீ என்ன வேணா படிக்கலாம், சில்ட்ரன்ஸை வந்து குழந்தைகளை வந்து சுரண்டக்கூடாதுன்னு சொல்றது அஞ்சாவது சொல்லுது. இதெல்லாம் சொல்லுது. ஆனா எந்த எது வந்து உனக்கான பாதுகாப்பு தருது? இதெல்லாம் இதுலலாம் நீ பாதிக்கப்பட்டேனா, எப்ப நீ இதுலலாம் பாதிக்கப்பட்டனா எதுல வந்து நீ தப்பிக்கலாம்னு சொல்லுதுன்னா அது வந்து கான்ஸ்டிடியூஷன் ரெமெடிஸ். இந்த ரெமெடிஸ்ங்கிறது தான் கோர்ட், சுப்ரீம் கோர்ட், ஹை கோர்ட்டா சொல்லுது.
ஸோ அதனால வந்து அதுதான் ஓகே. இப்போ புரியுதா? ஓகே மேம். எஸ். Next question பாருங்க. Which of the following countries had significant role of Suez Canal crisis in 1956? Suez Canal அப்படி சொல்லுவாங்க, ஒரு கேனல் இருக்கு, அந்த கேனல்ல ஏற்பட்ட இந்த பாதிப்பு இது எதாவது தெரியுமா? இது எந்தெந்த கண்ட்ரிஸ்? எகிப்து, பிரிட்டன், பிரான்ஸ், இஸ்ரேல் இருக்கா? வெரி குட், இஸ்ரேல். ஆப்ஷன் சி தான் கேன்சர். எகிப்து, பிரிட்டன், பிரான்ஸ், இஸ்ரேல் இது 4 நடந்துச்சு. இது 1956ல ஒரு முக்கியமான வேர்ல்டு ஹிஸ்டரியோட ஒரு கான்செப்ட். அந்த சூயஸ் கேனல்ங்கிறது இப்போ கூட ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு தெரியுமா? 2 போட்டுக்கு வந்து 2 கேனல் வந்து இப்படி இருக்குன்னா ரொம்ப குறுகிய பாதை. இந்த கேனல் வந்து ஒரு ஆர்டிஃபிஷியல் கேனல் சொல்லுவாங்க, அதாவது இயற்கையான உருவானது அல்ல, செயற்கையாக உருவாக்கப்பட்டது சொல்றாங்க. அதனால வந்து இந்த கேனல் வந்து ஒரு பாதிப்படைஞ்சது. இப்போ கூட இந்த 2த்துக்கும் நடுவுல ஒரு கப்பல் வந்து மாட்டிக்கிட்டு. ஸோ அதனால வந்து ரொம்ப சூயஸ் கேனல்ங்கிறது ஒரு ஃபேமஸான ஒரு கான்செப்ட் 1956லேருந்து நடக்குது. இந்த 4 கண்ட்ரியுமே இதுல வந்து பார்த்து. ஓகே, 27th கொஸ்டின் பாருங்க. Among these indicate the personalities who was not the member of Constitution Assembly of India. பின் குறிப்பிட்டவர்களில் இந்திய அரசியல் நிர்ணய சபையில் உறுப்பினராக இல்லாத ஆளுமைகளை குறிப்பிடும். யார் வந்து இல்லன்னு கேக்குறாங்க? யார் இருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறீங்க? மேம் ஆப்ஷன் சி ஆமா. மகாத்மா காந்தியா? வெரி குட். யார் மகாத்மா காந்தி சொன்னீங்க? ஒய்? மேம் அவர் ஃப்ரீடம்காக அவங்க இது பண்ணாங்க, ஸ்ட்ரகிள் பண்ணாங்க மேம். மத்தவங்க அந்த பெரிய பொறுப்புக்கு வரல. அதான் ரீசன். அதாவது என்ன கான்செப்ட்னா, மகாத்மா காந்தி வந்து தன்னுடைய ஸ்ட்ரகிள் எல்லாமே பண்ணாரு. ஆனா ஒரு பிஎம்ஆவோ கவர்னராவோ பிரசிடென்டாவோ ஏதோ ஒரு பதவியுமே அவர் அனுபவிக்கல. ஸோ அதனாலதான் கான்ஸ்டியூஷன் அசம்பிளிக்குள்ளார அவர் வரல. ஆனா அந்த கான்ஸ்டியூஷன்ல நடந்த தப்பு சரியா சுட்டி காட்டினார். ஆனா அது எல்லாமே வெளில தான் கட்டினாரே தவிர உள்ள இருக்க. ஸோ ஆப்ஷன் டி தான் இதோட ஆன்சர். மகாத்மா காந்தி உள்ள போகல. கான்ஸ்டியூஷன் அசம்பிளினா என்ன? சட்டசபையா? சட்டசபை கிடையாது, கான்ஸ்டியூஷனல் அசம்பிளி. அதாவது நம்மளுடைய இந்தியா விட்டு 1947ல 1942ல என்ன நடக்கும்? 1942 White India movement. குயிட் இந்தியா மூவ்மெண்ட். குயிட் இந்தியானா என்னது? வெள்ளையனே வெளியேறு இயக்கம் நடந்துச்சு. அந்த குறிப்பிட்ட காலத்துல தான் பிரிட்டிஷோடைய எக்ஸ்ட்ரீம் பாலிடிக்ஸ் நடக்கும். அதாவது பாத்தீங்கன்னா பிரிட்டிஷை விட்டு நம்ம நாட்டை விட்டு வெளில துரத்தணும். நான் போன கிளாஸ்ல கூட எக்ஸ்பிளைன் பண்ணேன். பிரிட்டிஷை விட்டு வெளில துரத்துறதுக்கு நிறைய விதமான இந்தியா வந்து முயற்சி பண்ணுது. ஸோ இந்த காலகட்டத்துலதான் பிரிட்டிஷை வெளியே அனுப்புறப்ப பிரிட்டிஷ் என்ன பண்ணக்குன்னா, நீங்க வந்து நீங்களே நடத்தீங்கன்னு ஒரு காலகட்டத்துல சொல்லும். அப்ப நமக்கு என்ன தேவை? ஒரு நாடு நடத்துறதுக்கு என்ன தேவை? ஃபர்ஸ்ட் ஃபண்டமெண்டலா கான்ஸ்டிடியூஷனல் தேவை. கான்ஸ்டிடியூஷனல் இல்லாம நம்ம நடத்த முடியாது. நமக்குன்னு ஒரு சட்டம் இருக்கணும், அந்த சட்டத்தின் படிதான் நடத்தணும். நம்ம ஒரு இறையாண்மை கொண்ட நாடு. நமக்குன்னு ஒரு யாரையும் நம்ம கட்டுப்படுத்துறது கிடையாது. நமக்கு ஒரு அரசாங்கத்தை வச்சிருக்க நாடு. அதான் இறையாண்மைன்னா என்ன அர்த்தம்? நமக்கு நம்ம நாட்டுல. இப்ப இறையாண்மை இல்லாத நாடுன்னு என்னன்னா, இன்னொரு நாட்டுடைய கட்டுப்பாட்டுல அந்த நாடு இருக்குன்னு அர்த்தம். which means இப்ப இந்தியா வந்து இருக்கும், ஆனா இந்தியாவை கண்ட்ரோல் பண்ணது பிரிட்டனா இருக்கும். அப்படி இருந்தது. அது சாவர்னிட்டி இருக்காது, அதாவது இறையாண்மை இருக்காது. ஆனா நம்ம நாடு இறையாண்மை கொண்ட நாடு. நமக்குன்னு ஒரு நமக்குன்னு ஒரு எல்லை இருக்கும். இந்த எல்லைக்குள்ள ஒரு அரசாங்கம் இருக்கும். நமக்கு நம்ம தேவையான ஆளுங்களை நம்மளை தேர்ந்தெடுத்துப்போம். அதுதான் வந்து இறையாண்மை கொண்ட நாடு. அப்போ நம்ம நாட்டை கான்ஸ்டிடியூஷன் கொடுக்கறதுக்காக நம்ம கூப்பிடுறாங்க. அப்ப நமக்குள்ளார நம்ம கான்ஸ்டிடியூஷனை எழுதுறதுக்கு ஒரு அசம்பிளி ஃபார்ம் பண்ணும். அந்த அசம்பிளிக்கு பேரு தான் கான்ஸ்டிடியூஷனல் அசம்பிளி சொல்லுவோம். அப்பதான் உட்காந்து முடிவு பண்ணி இதைதான் எழுதணும் அப்படின்னு சொன்னது வந்து கான்ஸ்டிடியூஷன். அப்பதான் வந்து 1942ல இருந்து 1949 வரையும் கான்ஸ்டிடியூஷன் உட்காந்து எழுதுறோம். யாரோட தலைமையில எழுதுனாங்க? பி.ஆர். அம்பேத்கர். வெரி குட். பி.ஆர். அம்பேத்கர் தலைமையில எழுதி
என்னைக்கு நம்ம அதை அடாப்ட் பண்ணிக்கிட்டோம்? November 1949 மேம். 26 நவம்பர் 1949ல அதை அடாப்ட் பண்ணிக்கிட்டோம். ஆனா அது என்னைக்கு நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிச்சோம்? 26 January 1950. வெரி குட். 26 January 1950, அதாவது நம்ம ரிபப்ளிக் டேவா செலிப்ரேட் பண்ண அன்னையிலிருந்து தான் நம்ம அதை கண்டினியூ பண்ணோம். ஸோ இதான் வந்து அந்த கான்ஸ்டியூஷன் அசம்பிளியோட ஸ்டோரி. இது நீங்கள் பொலிட்டிக்கல் சயின்ஸ் எடுத்தீங்கன்னா ரொம்ப ப்ரீஃபாக படிப்பீங்க. இப்போதைக்கு உங்களுக்கு ஷார்ட்டாக சொல்லித்தரேன். கான்ஸ்டியூஷன் அசம்பிளினா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். கான்ஸ்டியூஷன் மேட் பண்ணுறதுக்கான ஒரு அசம்பிளினா கூட்டமைப்புன்னு சொல்லுவோம். அதை அமைச்சு நம்ம வந்து பண்றோம். அப்போ ஒரு தற்காலிக பிரதமர் ஒருத்தவங்க தான், அவங்க தான் வந்து ஜவஹர்லால் நேரு தலைமையில் இருந்துச்சு. அதுக்கப்புறம் 1952ல தான் முதல்ல நம்ம நாட்டுல எலெக்ஷன் நடக்குது. அப்ப எலெக்ஷன் நடந்தப்பதான் நேரு தலைமையில பிரதமர், ஃபர்ஸ்ட் பிரைம் மினிஸ்டர் நேரு வராங்க. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் 32 கொஸ்டின். இது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்களா? இது டவுட் இருக்கா அதுல? நோ மேம், டவுட் இல்ல மேம். நெக்ஸ்ட் கொஸ்டின். which among the following river is known as Saro of Bihar? கோசி. Saro of Bihar. கோசி. இது எல்லாரும் தெரியும், எனக்கு தெரிஞ்சு இது சூஸ்ல இருக்கு நினைக்கிறேன். கரெக்ட். ஓகே, 33 கொஸ்டின். which of the following is not part of human development index? இப்பதான் நம்ம பார்த்தோம். மனித வள மேம்பாட்டுக்கான குறியீடு எது இல்லைன்னு கேட்டிருக்கோம். மேம் லைஃப் எக்ஸ்பெக்டன்சி. லைஃப் எக்ஸ்பெக்டன்சி அது வராது நான் நினைக்கிறேன். நெக்ஸ்ட் மேட்டர்னல் ஹெல்த். லைஃப் எக்ஸ்பெக்டன்சி வந்து கண்டிப்பா உண்டு. ஏன் லைஃப் எக்ஸ்பெக்டன்சி உண்டுன்னு நான் சொல்றேன்னா, ஒரு ஒரு மனிதனோட ஆயுள் காலம் எவ்வளவு இருக்குங்கிறது எதை பேஸ் பண்ணி இருக்கு? அவங்க என்ன சாப்பிடுறாங்க, அவங்களோட சுற்றுச்சூழல், ஹெல்த் பேஸ் பண்ணி இருக்கு. கரெக்ட், ஹெல்த். ஓகே, அப்போ ஹெல்த் பேஸ் பண்ணி இருக்குன்னா லைஃப் எக்ஸ்பெக்டன்சி வந்து அதோட ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸோட கான்செப்ட் தான். ஸோ அதனால லைஃப் எக்ஸ்பெக்டன்சி உண்டு, ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் எடுப்பாங்க. லிட்ரஸி ரேட் கண்டிப்பா உண்டு, எஜுகேஷன் நம்ம சொல்லிட்டோம் அதனால உண்டு. பாவர்ட்டி ரேட் கண்டிப்பா உண்டு, அவங்க வறுமையில இல்லாம இருக்கணும், அது உண்டு. ஸோ மேட்டர்னல் ஹெல்த் தான் இதுதான் வந்து நம்ம பார்ப்போம். தாய்வழி சுகாதாரம் அதுதான் மற்றபடி எல்லாமே நமக்கு இந்த கான்செப்ட். இதுதான் வந்து ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸோடைய கான்செப்ட். ஓகே, அண்டர்ஸ்டாண்ட்? எஸ் மேம். இன்னொரு கொஸ்டின் இதோட முடிச்சிடும். ஓகே, 37 முடிச்சிடுவோம். அடுத்து இன்னொரு நெக்ஸ்ட் கிளாஸ் ஆகும். 37 சொல்ற பிக் அவுட் தி கான்ஸ்டிடியூஷன் பாடி இன் தி ஃபாலோயிங். கான்ஸ்டிடியூஷன் பாடினா என்னன்னு ஃபர்ஸ்ட் அது தெரியும். கான்ஸ்டிடியூஷன் பாடினா என்ன? ரொம்ப இதெல்லாம் ரொம்ப டெப்தா இருக்கு. உங்களுக்கு 10th பிள்ளைகளுக்கு இது கொஞ்சம் கூட தான் என்ன கேட்டா. கான்ஸ்டிடியூஷன் பாடினா என்ன? கான்ஸ்டிடியூஷன் பாடினா நம்ம கான்ஸ்டிடியூஷன் உள்ளாரையே சில அமைப்புகளை வச்சிருக்கோம். இது சட்டப்பூர்வமான அமைப்பு. இதை வந்து எந்த ஒரு கவர்மெண்ட் வந்து இதை டிமாலிஷ் பண்ண முடியாது. அப்படிப்பட்ட அமைப்புகள் பேர் தான் கான்ஸ்டிடியூஷனல் பாடின்னு சொல்லுவோம். ஓகே, இது கான்ஸ்டிடியூஷனல் பாடி. இதுல எதெல்லாம் கான்ஸ்டிடியூஷன் பாடின்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன்று என்ன சொல்லியிருக்காங்க? லா கமிஷன் ஆஃப் இந்தியா, இந்திய சட்ட ஆணையம் அப்படின்னு சொல்றாங்க. ரெண்டாவது என்ன சொல்றாங்க? எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா. மூணாவது பார்லிமெண்டரி ஸ்டாண்டிங் கமிட்டி. ஃபோர்த் ஒன் ஜாயிண்ட் பார்லிமெண்டரி கமிட்டி. இதுல எது வந்து கான்ஸ்டிடியூஷன் பாடி? மேம் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா. அவ்வளவுதான், எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா. இந்த எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவோட கான்செப்ட் என்ன? தன்னுடைய அமைப்பு எந்த ஒரு அரசின் தலையீடு இல்லாம சட்டபூர்வமான தேர்தலை நடத்துறது தான் எலெக்ஷன் கமிஷனுடைய ஒரு கான்செப்ட். அவங்க ஒரு தலையீடு இருக்கக்கூடாது. ஒரு ஜனநாயக ரீதியில எந்த ஒரு கட்சியினுடைய அழுத்தமும் இல்லாமல் தன்னுடைய தேர்தலை வந்து முடிக்கணும். அதுதான் வந்து எலெக்ஷன் கமிஷனுடைய ஒரு ப்ராசஸ். அதனாலதான் அதை என்ன சொல்றாங்கன்னா கான்ஸ்டிடியூஷனல் பாடின்னு சொல்லுவாங்க. இதோட கிளாஸ் முடிச்சிடலாம். நெக்ஸ்ட் கிளாஸ். தேங்க்யூ. தேங்க்யூ. தேங்க்யூ மேம். தேங்க்யூ மேம்.
வாங்க இப்போ இங்கே உட்காந்துக்கலாம். பிரசாத் அப்படி இங்கே வாங்க. முடிச்சிட்டார் அவர்.